சென்னையை அடுத்த பரங்கிமலை அருகே மெட்ரோ ரயில் இரும்பு சாரம் சரிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மென் பொறியாளர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் தங்கமணி காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தங்கமணி, சொல்லுங்க, இந்த விபத்து நேரிட்டதற்கான காரணம் என்ன? இந்த விபத்து எப்போ நடைபெற்றது? அதாவது சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2 வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது விமான நிலையம் வரையிலும் பரங்கிமலை வரையிலும் 2 வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய ரயில் திட்டம். எனவே இந்த ரயில் திட்டம் சென்னையின் பல சாலைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்ற வழியில் தான் பொதுமக்கள் சென்று வர வேண்டிய நிலைமை இருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை சரியாக 9 மணி அளவில் பரங்கிமலை அருகே இந்த மெட்ரோ ரயில் திட்டம் மேல்மட்ட பாதையில் வேலை நடந்து கொண்டிருந்த இடத்தில் அந்த மேற்கூரையில் இருந்து ஒரு சாரம் சரிந்து விழுந்ததில் கிரிதரன் என்ற சாப்ட்வேர் இன்ஜினியர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். அவரது அந்த சாரம் இடிந்து விழுந்த இரும்பு சாரம் அவரது தலையில் விழுந்திருக்கின்றது. உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். அந்த இரும்பு சாரம் விழுந்ததனால் தான் அந்த தலையில் கனமாக அடிபட்டது காரணத்தினால் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தி வருகின்ற பல ஆண்டுகளாக அடிக்கடி இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்று வருகின்றது. ஒரு சிலர் உயிரிழந்திருக்கின்றனர். ஆண்டுக்கு சராசரியாக ஒருவர் இருவர் என இந்த உயிரிழப்புகள் தொடர்கதையாக இருக்கின்றது. தங்கமணி, விபத்தை தொடர்ந்து எடுக்கப்பட்டுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? இந்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் உடனடியாக இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்று ஆய்வு நடத்தி வருகின்றது. இந்த நிலையில 2 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பரங்கிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுக்கான என்ன காரணம், இந்த விபத்துக்கு என்ன காரணம், எப்படி அந்த விபத்து நடைபெற்றது, எப்படி சாரம் இடிந்து விழுந்தது என்ற பல்வேறு கோணங்களில் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அதே சமயத்தில் பரங்கிமலை போலீசாரும் இந்த விபத்து குறித்த விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த கிரிதரன் என்ற இறந்த கிரிதரன் என்ற சாப்ட்வேர் இன்ஜினியரின் உறவினர்களும் தற்போது காவல் நிலையத்துக்கு சென்று தங்களை எப்படி நடந்தது என்ன என்ற விவரத்தை அவர்கள் எடுத்து சொல்லி வருகிறார்கள். தற்போது விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அடிக்கடி இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்று வருகிறது. அதாவது பரங்கிமலை பகுதி என்பது பொதுமக்கள் அதிகமாக செல்லக்கூடிய இடம், போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். எனவே அதுபோன்ற இடங்களில் மேற்பகுதியில் வேலை நடக்கும் பொழுது எவ்வாறு இதுபோன்ற பாதுகாப்பு குறைபாடுடன் எப்படி ஒரு வேலை நடக்கலாம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம். மெட்ரோ ரயில் திட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவில் பொதுமக்களின் ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என்பது பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே மிகவும் பாதுகாப்பாக இந்த ரயில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். யாருக்கும் எவ்வித ஆபத்தும் ஏற்படக்கூடாது, உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே மேற்கொண்டு இதுபோன்ற விபத்துகள் நடக்கக்கூடாது என்று பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.